ஹாய் எவ்ரிவன், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் துர்கா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கார்லிக் சிக்கன். யார் யாருக்கெல்லாம் கார்லிக் சிக்கன் பிடிக்கும்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து கார்லிக் சிக்கன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஜிஞ்சர் சிக்கனை விட கார்லிக் சிக்கன் ரொம்ப பிடிக்குங்க. அவ்வளோ உயிர். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போ வந்து நான் சிக்கன் வந்து 300 கிராம் எடுத்திருக்கேன். நான் வந்து பூண்டு வந்து 100 கிராம் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்ல பூண்டை உரிச்சிட்டு நல்ல பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் டைம் எடுக்கும். தண்ணிக்குள்ளே பூண்டு போட்டுட்டு உரிச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு 2 வரமிளகாங்க, நிறைய கருவேப்பிலை போட்டால் ஏன் போடுறோன்னா நல்ல வாசமாக இருக்கும். நமக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த பூண்டும் கருவேப்பிலையும் வதங்கும் போது வருமே ஒரு ஸ்மெல், அப்பா சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறமா ஆனியன் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஆனியன் வந்து நான் நிறைய சேர்க்கலைங்க, கொஞ்சமாக ஒரு 2 வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். எதுக்காகனா நம்ம வெறும் கார்லிக் மட்டும் இருக்கும்போது கொஞ்சம் சாந்து அந்த மாதிரி எதுவுமே வராது. அதனால் கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்துக்கிட்டேங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு எலும்பே இல்லாத பீஸாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கார்லிக் சிக்கன் சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுட்டு நான் கொஞ்சம் நேரம் இதுலேயே வேகட்டும். அப்போ தான் அந்த கார்லிக்கோட எசன்ஸ் எல்லாம் அந்த சிக்கனுக்குள்ளே போகும். அப்போ தான் நல்லா வந்து வாசமாக இருக்கும். கொஞ்சம் நேரம் அப்படியே வேக விட்டுருங்க. நான் உப்பு சேர்க்காமல் வேக போட்டிருக்கேன். இப்போ தான் இந்த ஸ்டேஜில் தான் நான் உப்பு சேர்ப்பேன். ஏன்னா இதில் உள்ள தண்ணி கொஞ்சம் அந்த கார்லிக்கோட எல்லாமே மேக்னெட் ஆகி ஒரு லெவலுக்கு வந்துடும். நமக்கே தெரியும் கறி வந்து கொஞ்சம் ட்ரை ஆக ஆரம்பிக்கும். இந்த டைமில் உப்பு சேர்த்தோம்னா இப்போ இதுக்கப்புறம் வர அந்த லிக்யூட் வந்துட்டு நமக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னா தனி மிளகாய் தூளும் மஞ்சள் பொடியும் ஒரே ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா, அவ்வளோதாங்க இதோட மசாலா. வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை. தனி மிளகாய் தூள் நீங்கள் வீட்டில் அரைச்ச மசாலா இருந்துச்சுன்னா அதையே சேர்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப மணமாக இருக்குங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சிங்கன்னா நெக்ஸ்ட் டைம் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக எல்லாருமே ரிட்டன் இதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. ரொம்ப அதிகமாக செய்ய தேவையில்லை. நம்ம சில்லி போடுற மாதிரி ஒரு 300 கிராம் இல்லைனா ஒரு 1/2 கிலோ அந்த மாதிரி செஞ்சோம்னா ஒரு டைம் சாப்பிட்டாலும் திருப்தியாக சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு 1/2 லெமன் வந்துட்டு நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். ஏன்னா அதோடைய புளிப்பு சுவையும் நம்மளோட கார்லிக்கோட டேஸ்ட்டும் மிக்ஸ் ஆகி கொடுக்குமே ஒரு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நம்ம வச்சிட்டோம்னா நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தா டக்கராக இருக்கும். எல்லாமே செஞ்சுட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போகணும். கொத்தமல்லி தூவிட்டு நம்ம இறக்கிடலாம். இந்த மாதிரியான குக்கிங் வீடியோஸ் அண்ட் பியூட்டி வீடியோஸ்க்காக நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். வாங்க சாப்பிட்லாம்.